ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷ் ஃபேஷன் வேர்ல்ட். நான் உங்கள் அனு. இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரெட் ரேப்பிங் ப்ரொசீஜர் தாங்க பார்க்க போகிறோம். த்ரெட்டை போர்டில் ஓவர்லேப் ஆகாமல் எப்படி நீட்டாக ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து பேங்கிள்ஸில் எப்படி ரேப் பண்ணுறது அப்படிங்கிற 2 மெத்தடும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்காக நான் என்ன சைஸ் பேங்கிள் எடுத்திருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி 2.6 சைஸில் இருக்க பேங்கிள், நார்மல் பேங்கிள். இது 4 கட் பேங்கிளில் தான் இன்றைக்கி ரேப் பண்ணி காமிக்க போகிறோம். அது டார்க் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கு த்ரெட்டு பார்த்திங்கன்னா நான் டபுள் பெல் பிராண்டு தான் எடுத்திருக்கேன். இதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு க்ளூ தேவைப்படும். அது ஃபெவிக்ரில் க்ளூ எடுத்திருக்கேன். கட்டர் தேவைப்படும், கட்டர் எடுத்தாச்சு. இது டேப்பு தேவைப்படும். டேப்பு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற டேப் இருந்ததுனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்டு இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் ஏதாவது கேலண்டர் அட்டை இருந்ததுன்னா அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் கேலண்டர் அட்டை தாங்க எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேப்பு எதுக்காக இப்படி கேலண்டர் அட்டையில் நான் ஒட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா த்ரெட்டை இந்த அட்டையில் நம்ம சுற்றும்போது நல்லா டைட்டாக தான் சுற்றுவோம். அப்படி நல்லா டைட்டாக சுற்றும்போது மேலே இருக்கிற அட்டையில் மாட்டி த்ரெட்டு கட்டாகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டேப்பு நம்ம மேலே பேஸ்ட் பண்ணி வைக்கிறோம். இப்போது இந்த 2.6 சைஸ் பேங்கிளுக்கு எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 23 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்குள்ளேயும் இல்லைன்னா ஏதாவது ஒரு டப்பாக்குள்ளேயும் போட்டு வச்சிடலாம். அப்படி நம்ம போட்டு வைக்கும்போது த்ரெட்டு நம்ம சுற்றும்போது சிக்கு விழுகாமல் வரும். ஃபஸ்ட்டு த்ரெட்டோட ஒரு சைடு எடுத்து ஃபிங்கரில் ஒரு 2-3 தடவை இப்படி நான் சுற்றுற மாதிரி சுற்றி பிடிச்சிக்கணும். அப்படி நம்ம பிடிக்கும்போது த்ரெட்டு உருவி வராமல் நல்லா டைட்டாக இருக்கும் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கும்போது. இப்போது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை இப்படி சுற்றி எடுக்கிறது தான் ஒரு ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி ஒரு 23 ஸ்ட்ராண்ட்ஸ் இப்போ நம்ம சுற்றி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம சுற்றும்போது த்ரெட்டு ஓவர்லேப் ஆகாத மாதிரி பக்கத்தில் வச்சு நம்ம சுற்றி எடுக்கணும். ஓவர்லேப் ஆச்சு அப்படின்னா பேங்கிள்ஸில் நம்ம ரேப் பண்ணும்போது நீட்டாக இருக்காது. இப்போ த்ரெட்டை சுற்றினதுக்கப்புறம் இன்னும் சுற்றுறதுக்கு நமக்கு இடம் பத்தாது. அதனால் இந்த த்ரெட்டெல்லாம் ஒன்று சேர்த்து ஃபுல்லாக அப்படியே நெருக்கி விட்டுக்கணும். அந்த மாதிரி நெருக்கி வைக்கும்போது த்ரெட்டு ஓவர்லேப் ஆகாத மாதிரி பார்த்து பொறுமையாக பண்ணணும். 2 பக்கமும் இந்த மாதிரி நெருக்கி விட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஸ்ட்ராண்ட்ஸையும் ஃபுல்லாக இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 23 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தாச்சு. இப்போது எல்லா த்ரெட்டையும் ஒன்று சேர்த்து ஃபுல்லாக ஓவர்லேப் ஆகாமல் நெருக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி கீழேயும் ஃபுல்லாக ஓவர்லேப் ஆகாமல் எல்லா த்ரெட்டையும் ஒன்று சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப பொறுமையாக கவனமாக த்ரெட்டு ஒன்று மேல் ஒன்று வராத மாதிரி பார்த்து நம்ம ஒன்று சேர்த்தணும். இப்போது த்ரெட்டு எல்லாத்தையும் 2 பக்கமும் ஈவனாக ஓவர்லேப் ஆகாத மாதிரி இப்போ ஒன்று சேர்த்தியாச்சு. இந்த மாதிரி ஒன்று சேர்த்தி இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணணும். கம் அப்ளை பண்ணி நல்லா காய வச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கம்மு போட்டு மேலேருந்து கீழே நல்லா தேய்ச்சி விடணும். அப்படி தேய்ச்சி விடும்போது சீக்கிரம் ட்ரை ஆயிரும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒன்று சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இதை நீட்டாக கட் பண்ணணும். அது உருண்டு போகாத மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிட்டு கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடணும். இப்போ இந்த த்ரெட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு.
இப்போ ட்ரையான இந்த த்ரெட்டை எடுத்து கார்னரில் நல்லா ஈவன் பண்ணி நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு பேங்கிளில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். பேங்கிளில் வந்து உள்பக்கமாக வந்து நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இதே வந்து குந்தன் ஒர்க்கு பண்ணுறோம் அப்படின்னா மேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ த்ரெட் மட்டும்தான் நம்ம ரேப் பண்ண போகிறோம் இந்த பேங்கிளுக்கு. அதனால உள்பக்கத்தில் இருந்து நம்ம இந்த பேங்கிளில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து அந்த கம்மு மேலே வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே காய வச்சிடணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் ரேப் பண்ணணும். இப்போ இந்த த்ரெட்டு வந்து பேங்கில் நல்லா ஸ்டிக் ஆகி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த த்ரெட்டை வந்து பேங்கில் நல்லா டைட்டாக சுற்றணும். அப்போ தான் வந்து ஷைனி லுக்கு கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதை சுற்றும் போது நல்லா அந்த ஃபிங்கர் வச்சு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணாதான் த்ரெட்டு லூஸாக வராமல் பேங்கிள்ஸ் வந்து நீட்டாக நமக்கு கிடைக்கும். நல்லா டைட்டாக சுற்றி வரும்போது பேங்கிள்ஸ் வந்து பார்க்குறக்கே நல்ல ஷைனிங்காக நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக இப்போ சுற்றி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா டைட்டாக ஹோல் பேங்கிள் வந்து சுற்றி எடுத்தாச்சு. இப்போது லாஸ்ட் எண்டிங்கில் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டை வந்து இந்த மாதிரி டைட்டாக இழுத்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டில் வந்து கம் அப்ளை பண்ணணும். இப்போது நான் தேவையான அளவு த்ரெட்டு விட்டு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு த்ரெட்டோட எண்டிங்கில் கம் அப்ளை பண்ண போகிறேன். கம் அப்ளை பண்ணி பேங்கிளில் அப்படியே டைட் ப்ரெஸ் கொடுத்து அப்படியே தேய்ச்சி எடுத்தோம்னாலே நல்ல ஸ்டிக் ஆகிக்கும். அவ்வளோதாங்க, நீட்டாக ரேப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா டைப் பேங்கிளுக்கும் எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.